ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை பரோட்டா சால்னா செய்ய போகிறோம். நார்மலாகவே பரோட்டா வாங்குறது அவங்க கொடுக்குற சால்னாக்காகவே தான். அந்த சால்னா நம்ம ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்குமோ கமெண்டில் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி 20 பல் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பட்டை, ஒரு பே லீவ்ஸை 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த பேஸ்ட்டில் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுன்னு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். धनिया தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பொடிசாக நறுக்கி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு காம்பினேஷனாக கேரளா ஸ்டைல் நூல் பராட்டா செஞ்சுருக்கோம். அது சேனலில் வீடியோ இருக்குது, வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 விசிலுக்கு நல்லா மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தால் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி மேலே எண்ணெய் திரிஞ்சு வரணும். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பரோட்டா யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.